ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதையெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். அப்பாவை வெறுத்த மகன். அம்மா சரணின் அலறலில் கைவேலையை போட்டுவிட்டு அம்மா காந்தியும் அக்கா ஆனந்தியும் ஓடோடி வந்தார்கள். என்னடா இங்கே பாருமா அப்பா. சரணின் முகத்தருகே அவனின் அப்பா முகம் இருந்தது. சரணின் முகமோ அருவருப்பில் சுருங்கியிருந்தது. உஷ், அப்பா வேலை முடிஞ்சு காலையில் தான் வந்திருக்காரு, இப்போ கத்தாத. போக்கா, எனக்கு தான் அவரை பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இப்படியே அலறுவ? எழுந்ததே லேட்டு, வாயப்பாரு. கோபமும் எரிச்சலுமாய் மகனை முறைத்தபடி கவனுக்கு போர்வையை பொருத்தினாள் காந்தி. ஏசியை அதிகமாக்கிவிட்டு கதவை சாத்தினாள். சரண் எப்பொழுதுமே இப்படித்தான். அப்பாவை வெறுக்குவதான் என கூறுவதில்லை. ஆனால் அப்பாவின் முகத்தை கண்டாலே அவனுக்கு ஆகாது. என்ன மாதிரியான முரண் இது? எப்போதும் இவன் தன்னை மாற்றிக்கொள்வான். கணவன் மனைவி இருவருக்குமே சரணின் போக்கு மனவேதனையாகத்தான் இருக்கிறது. விடுகாந்தி, குழந்தை தானே, போக போக எல்லாம் புரிஞ்சுப்பான் என்பான் சக்தி. இவளுக்குத்தான் ஆறாது. அப்படி இப்படி என இதோ அவன் 6ஆம் வகுப்பு வந்துவிட்டான். வானதியும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டாள். ஆனால் அவனுக்கு பிடிவாதம். அப்பாவின் முகம் அவனுக்கு அருவருப்பை தரும். ஒரு பக்கம் முகம் அழகான இயல்பான சருமத்தோடு இருக்கும், மறுபுறமோ நெருப்பின் கோரதாண்டவம். புருவம் நெற்றியோர சிகையெல்லாம் எரிந்து கழுத்துக்கு கீழே தழும்புகள். மேலும் சருமத்தில் ஆழமாக ஏற்பட்ட காயத்தால் இடதுபுற உச்சியிலிருந்து கன்னம் வரை நீளமான அறுவை சிகிச்சையின் தையல்கள். காந்திக்கு இன்றும் அந்த நாளை நினைத்தால் அடிவயிறு கலங்கும். கையில் 2 வயது வானதியோடு இரத்த காயமும் தீக்காயமுமாய் கணவனை கண்டதுமே விக்கித்து போனாள். அவன் தீயணைப்பு வீரன், அதனால் அவன் வேலையில் இதெல்லாம் சகஜம்தான். மருத்துவமனையில் அவனோடு இன்னும் இருவரும் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள். மற்ற இருவரை விட இவன் நிலைமைதான் மோசம். 3 நாள் கண் விழிக்காமல் படுத்திருந்தவன் 4ஆம் நாள் கண் விழித்து பேசவும் தான் காந்திக்கு உயிரே வந்தது. காயங்கள் ஆற நாட்கள் அதிகமாகின. முகத்தை பாதி மறைத்த டை ஷர்ட் என வேலைக்கு செல்வான். அப்பாவின் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாள் வானதி. ஆனால் அருகில் நெருங்கவே மாட்டான் சரண். தூக்கினால் ஊரையே 2ஆக்குவான். சக்தி ஏதாவது வாங்கி வந்து நீட்டினால் அதை பிடுங்கி கொண்டு ஓடி காந்தியின் பின்னால் நிற்பான். அவன் வளர வளர இதுவும் வளர்ந்ததுதான் வேதனை. ஏங்க இவன் விடு காந்தி, எல்லாம் சரியாகிவிடும், குழந்தை புரியாமல் நடந்துக்கிறான் என்பான். பெற்றோர் மீட்டிங்கும் அம்மாவைத்தான் அழைத்து கொண்டு போவான். அப்பாவை எங்குமே முன்னிறுத்தியதில்லை. இதேபோல் மாற்றங்கள் இல்லாமல் நாட்கள் ஓடியது. இது புது கல்வியாண்டு, பள்ளியின் முதல் நாள். சரணும் தாமரையும் கூட புறப்பட்டு கிளம்பிவிட்டார்கள். மாணவ பருவமே புதுமையின் மறு உருவம்தான். காலை ஷிப்டுக்கு போயிருந்தான் சக்தி. நடக்கும் தூரம்தான் அவங்களின் பள்ளிக்கூடம். ஆனால் இருவருமே சைக்கிளில் போவார்கள். வேலைகளை முடித்து சற்று ஓய்வாக அமர்ந்த காந்தி தீயணைப்பு வண்டியின் கனமணி சத்தம் உலுக்கியது. கடவுளே, எங்க பத்திக்கிச்சோ, எல்லாரையும் எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்திடுப்பா சுப்பிரமணியா என பிரார்த்தித்து கொண்டாள். வெளியே வந்து பார்த்தாள். வீதியே சற்று வித்தியாசமாக இருந்தது. சைக்கிளில் வந்த ஒரு சிறுவனிடம், டே தம்பி நில்லு, என்னாச்சு என வழிமறித்தாள். அங்கே ஸ்கூலில் பத்திக்குச்சுக்கா என்றான். எந்த ஸ்கூல்டா என பதற்றமானாள். தா அந்த தெருவில் இருக்குதுல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல தான். காந்தி சிலையாய் நிற்க அந்த பள்ளி அவளின் 2 செல்வங்களும் படிக்கும் பள்ளிதான். எங்கும் புகை மண்டலம். குழந்தைகளும் பெற்றோரும் தள்ளுமுள்ளு என அல்லோலப்பட்டது அந்த பள்ளி வளாகம். பெரிய மைதானத்தின் உள்ளே 2 தீயணைப்பு வண்டிகள் நிற்க வேக பாய்ச்சலுடன் தண்ணீர் பாய்ந்தது. பிள்ளைகளை தேடினாள் காந்தி. புகையாலும் பயத்தாலும் கண்களை மறைத்தது அவளின் கண்ணீர். சரண், வானதி என கூச்சலின் நடுவே வானதி வந்து அம்மாவின் கையை பிடித்தாள். கண்ணை துடைத்து பிள்ளைகளை தேட உடனே பார்த்து தழுவி, கண்ணம்மா நீ இங்கே தான் இருக்கிறியா என் தங்கமே என கண்ணை பிடித்து முத்தமிட்டு உச்சி முகர்ந்தாள். எனக்கெல்லாம் ஒன்றுமில்லம்மா, தம்பியும் கூட தப்பிச்சிட்டான். தம்பி எங்கடா? கை காட்டி காமிச்சாள் வானதி. ஒரு தீயணைப்பு வீரரின் அருகே நின்றிருந்தான் சரண். அவன் பார்வை போன திசையில் எரியும் உத்திரத்தின் எரியாத பாகத்தை பிடித்து தொங்கி கிடந்தவர் ஒரு சிறுவனை பிடித்து கொண்டு அவர்களின் நேர் எதிர்வே சாய்வான படுக்கை போல ஒன்று உயர்த்தப்பட அதில் குதித்தான். உத்திரக்கட்டை எரிந்தபடியே சரிந்து கீழே விழுவும் அவர்கள் சரியாக விழுந்தார்கள்.
உடனே அவரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்ட ஒருவர் வேப்பமரத்தின் அடியே ஓடினார். இன்னொருவர் மரபெஞ்சை எடுத்து போட்டார். அதன் மீது மயங்கியவரை படுக்க வைக்க வேகமாய் அங்கே ஓடினான் சரண். அப்பா என சரணின் குரல் காற்றை கிழித்தது. காந்தியும் வானதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே ஓடினார்கள். அங்கே படுத்திருந்தது சக்திதான். அவன் கன்னத்தை தாங்கி, அப்பா அப்பா எந்திரிங்கப்பா என்றான் சரண். உங்க அப்பாவா தம்பி? பயப்படாத, சின்ன மயக்கம்தான் என்றார் ஒருவர். தம்பி நீ அழக்கூடாது, இப்ப டாக்டர் வந்துடுவாங்க என சக்தியின் கன்னத்தை படபடவென தட்டினார் இன்னொருவர். அங்கிள் அடிக்காதீங்க, எங்க அப்பாவுக்கு வலிக்கும் என பீறிட்டு அழுதான். மகனின் அழுகை ஆனந்தமாய் இருக்க, அக்கா அப்பாவை எந்திரிக்க சொல்லுக்கா, நீ சொன்னா கேட்பாரு என்று சொல்லி வானதியின் இடுப்பை கட்டி கொண்டான். மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிக்க இருவரையும் அணைத்து கொண்டாள் காந்தி. திமிரியபடி உருவிக்கொண்டு டாக்டரிடம் போய், இவரை எங்க அப்பா அங்கிள் என அழுகையில் வார்த்தை பிரியது. எஸ் மை பாய், உங்க அப்பா ஒரு ரியல் ஹீரோ என டாக்டர் சரணின் கையை தட்டினார். லேசாய் இருமினான் சக்தி. உடலும் அசைந்து குலுங்கியது. உங்க அப்பா மாதிரி நீ தைரியமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரை உங்க அப்பா காப்பாத்தினாரு தெரியுமா? இதோ இந்த காயம் கூட உன்னை மாதிரி சின்ன பசங்களை காப்பாத்தினப்போ ஏற்பட்டிருக்கும். கன்னத்தை தொட்டு காட்டினார் டாக்டர். சிதைந்து போயிருந்த கன்னத்தை முத்தமிட்டான் சரண். சக்தியின் கை மகனை தழுவியது. சக்தி டேக் கேர், எல்லாம் முடிஞ்சதும் மருத்துவமனைக்கு வாங்க, ஒரு டைம் செக் பண்ணி காயத்துக்கு மருந்து போட்டுக்கலாம். உங்கள் பையன் எவ்வளோ ஹீரோ வர்ஷிப் வச்சுருக்கான்னு தெரியுமா? ரொம்ப பாசக்கார பையன், எங்கப்பான்னு அழுதுட்டான் என சரணின் தலையை கலைத்துவிட்டு நகர்ந்தார் டாக்டர். கண்ணீரை துடைத்தபடி காந்தியை பார்த்து கண் சிமிட்டினான் சக்தி. தள்ளி நின்றிருந்த நண்பனை கையசைத்து, இங்க வாடா, இவரு எங்க அப்பாடா என மீண்டும் முத்தமிட்டு சிரித்தான். வீட்டுக்கு போனதும் சுத்தி போடணும் என நினைத்தபடி மனநிறைவோடு பார்த்தாள் காந்தி. கணவன் மனம் விட்டு சிரிப்பதும், மகள் அவன் தோளில் தன் முகத்தை பதித்திருப்பதும், மகன் கண்ணீரோடு தகப்பனின் சிதைந்த முகத்தில் அழுத்து முத்தமிடுவதும் கவிதையாய் தெரிந்தது அவளுக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க சப்ஸ்கிரைபை எனக்கு ஆதரவாக கொடுங்க. தேங்க்யூ.